வணக்கம் வீவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். இன்றைக்கி நான் 2 ஐட்டம் பண்ண போகிறேன். அதாவது உங்களுக்கு பிடிச்ச மாம்பழத்தில் ஒன்றும், அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு காயும் பண்ண போகிறேன். அதாவது வாழைக்காய். இப்போது நம்ம இந்த மாம்பழ மோர் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த சொலையை அப்படி தொட்டுண்டு அந்த சாத்தை அப்படி சாப்பிடும்போது ஆனந்தமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. ஆக்சுவலாக இது கேரளாவில் மோர் குழம்பு புளிச்சேரின்னு சொல்லுவாங்க. அது மாத்திரம் வெள்ளரிக்காய் கூட இதே மாதிரி மாடலில் நீங்கள் பண்ணலாம். வாங்க இப்போ நம்ம எப்படி மாம்பழம் வச்சு ஒரு மோர் குழம்பும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு வாழைக்காய் காயும் நம்ம பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ ஒரு 3 மாம்பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணாலும் ஓகே. நான் தோலோடு தான் கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணதை நம்ம என்ன பண்ணணும், அது முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு வேக விடணும். ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம், சரிங்களா? இதுக்கு தேவையான கொஞ்சமாக மஞ்சப்பொடி போடணும், கொஞ்சம் உப்பு போடணும். போட்டு அது நல்லா வேகட்டும் அப்படின்னு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டால் கூட போகிறோம். கொஞ்சமாக சீரகமும் போட்டிருக்கேன், சரிங்களா? என்னென்ன போட்டிருக்கேன்? மஞ்சப்பொடி கொஞ்சம் அரை உப்பு, கொஞ்சம் சீரகம். இப்போ நான் காமிச்சிருக்கிறது என்னென்னா, ஒரு 5-6 பச்சை மிளகா, தேங்காய் ஒரு அரை மூடி, சீரகம் 1 ஸ்பூன். இதை நல்லா அரைச்சி எடுத்துன்னு வரணும், சரிங்களா? இப்போ இது 3த்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துன்னு வரணும். இப்போ நம்மளோட மாம்பழம் 5 நிமிஷம் நல்லா வெந்தெடுத்து இதில் நம்ம அரைச்ச விழுதை கொட்டுறோம். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா, ஒரு 1/2 லிட்டர் கெட்டி தயிர், ரொம்ப புளிக்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும். அதை நம்ம நல்லா கடைஞ்சிட்டு, அதாவது தயிரை மோர் மாதிரி கடைஞ்சிட்டு அதை அப்படியே ஊற்றிட்டிங்கன்னா, ஆனால் ரொம்ப கொதிக்கக்கூடாது. கரெக்டாக லைட்டாக ஒரு கொதி வரும்போது ஆஃப் பண்ணிவிடுங்க. இதுக்கு தேவையான உப்பை கொஞ்சம் போட்டுடலாம், சரிங்களா? இப்போ உப்பு போட்டுட்டோம். அதுக்கப்புறம் நம்ம தாளித்து கொட்டுறோம். என்னென்னா, கடுகு, சீரகம், கருவேப்பிலை, சிவப்பு மிளகாய் எல்லாத்தையும் தேங்காய் எண்ணெயில் தாளித்து கொட்டணும். அதுதான் இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ரொம்ப சூப்பராக இருக்கும். மாம்பழ மோர் குழம்பு ரெடி ஆகிடுது. சாப்பிட்டு பாருங்கள், டெய்லி சாப்பிடுவீங்க. இப்போது நம்ம அதுக்கு ஒரு தொட்டுக்க வாழைக்காய் காய் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி ரவுண்டாக கொஞ்சம் திக்காக நறுக்கி மஞ்சள் அரை உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ நான் காமிக்கிறதுல உப்பு, மஞ்சப்பொடி, தனியா பொடி, கடல மாவு, காரப்பொடி, கருவேப்பிலை பொடி, இதெல்லாம் எவ்வளோன்னா 1/2 ஸ்பூன் தான் காரப்பொடியும் தனியா பொடியும் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் கடல மாவு போட்டுக்கோங்க. உப்பு ஏற்கனவே போட்டு வேக போட்டதுனால கொஞ்சமாக போட்டிருக்கேன். மஞ்சத்தூளும் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. கருவேப்பிலை பொடி உங்கள் சாய்ஸ், எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம், போட்டுக்காமையும் இருக்கலாம். இப்போது நம்ம என்ன பண்ணணும், இந்த பொடியெல்லாம் நல்லா கலக்கிட்டோமா, தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அப்படியே அந்த பொடியில் பிரட்டி, ஏன்னா அதில் கொஞ்சம் ஈரம் இருக்கும், பிரட்டி அப்படியே வைக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த பொடியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி 2 பக்கமும் தடவியும் நீங்கள் இந்த மாதிரி அழகாக இந்த தோசைக்கல்லில் அடுக்கி 2 பக்கமும் மொறுன்னு பண்ணி எடுக்கலாம். 2 விதமாக நீங்கள் பண்ணலாம். இதில் பூண்டு பிடிக்கும் அப்படின்னா பூண்டை கூட தட்டி போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி பூண்டு வேண்டாம் அப்படின்றதுனால நான் பூண்டு சேர்க்கலை. உங்கள் சாய்ஸ், வேரியேஷன்ஸ்லாம் உங்களோட சாய்ஸ், சரிங்களா? இந்த மாதிரி நம்ம அழகாக எல்லாத்தையும் மேரினேட் பண்ணி அதை அழகாக மொறுன்னு பண்ணிவிட்டு எடுத்துட்டோன்னா நம்மளோட வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். வாழைக்காயோட சாம்பார், என்ன மோர் குழம்பு, மாம்பழ மோர் குழம்பு. வாழைக்காயும் மாம்பழ மோர் குழம்பும் ஆஹா ஓஹோ, சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் மாத்திரம் இல்லை, எல்லாருமே அடிக்கடி பண்ண சொல்லுவாங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, பார்த்தீங்களா? அழகாக மாத்திரம் இல்லை, சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் இந்த மோர் குழம்பு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே சமயத்தில் இந்த வாழைக்காய் வறுவலும் ரொம்ப நல்லா இருக்கும். செம்ம காம்பினேஷனாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.